ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ ஒருத்தர் உங்கள சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க, இல்ல உங்கள இக்னோர் பண்றாங்க, உங்க கூட பேசுறத அப்படியே டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் 2 இருக்கு. என்ன தெரியுமா? முதல்ல ஓவர் ரியாக்ட் பண்ணி பார்க்குற எல்லார்கிட்டயும் அந்த நபர பத்தி தவறா சொல்லியோ, இல்ல கோவமா பேசுறதோ, இல்லன்னா ஏதாவது தகாத வார்த்தைகள் யூஸ் பண்றதோ, அப்படி நம்ம ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கிறது. அது நம்ம பண்ணவே கூடாது. 2வது நம்ம சைட எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காகவும், உங்க மேல தப்பு இருக்குன்னு சொல்றதுக்காகவோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்ப திரும்ப 20 தடவை 30 தடவை ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறது. அவங்க தான் நம்மளை இக்னோர் பண்ணுறாங்களே, அப்புறம் எதுக்கு நம்ம அவ்வளோ ஃபோன் பண்ணணும்? இல்லைனா பெரிய பெரிய மெசேஜாக அனுப்புறது, பெரிய பெரிய வாய்ஸ் நோட்டாக அனுப்புறது, எதுக்கு? இந்த டைமில் நீங்களும் மென்டலி ஸ்டேபிளாக இல்லை, கேட்குற நபரும் மென்டலி ஸ்டேபிளாக இல்லைங்கும் போது எதுக்காக நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? இந்த 2 விஷயத்தை பண்ணவே கூடாது. நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயங்கள் என்ன தெரியுமா? இந்த விஷயம் நடந்துருச்சு, உங்களை அவங்க இக்னோர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் முதல்ல உங்களை நீங்கள் காம் டவுன் பண்ணிக்கிட்டு உட்காந்து அது என்ன விஷயம், அது எதனால் அப்படி நடந்தது, இதனுடைய உங்களோட பங்கு என்ன, அவங்களோட பங்கு என்ன, இதை சரியாகணும்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு காமாக உட்காந்து யோசிக்கிறதும் உங்களையே நீங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறதும் தான் ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவு. 2வது, எப்போ உங்களுக்கு அவங்க எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி விலகி போகிறாங்களோ அந்த பவுண்ட்ரியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பவுண்ட்ரியை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்களும் கொஞ்சம் காமாவீங்க, அவங்களும் கொஞ்சம் காமாவாங்க. இந்த 2 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்ச நாளில் 2 பேருமே இமோஷ்னலாக கிளியராக வரத்துக்கும் தெளிவாக ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி யாராவது இக்னோர் பண்ணும்போது ஆத்திரம், அழுகை, கோபம், கஷ்டம், துக்கம் இதெல்லாம் வரும்போது நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயம், முதல்ல ஒன்றுமே பண்ணக்கூடாது, 2வது பொறுமையாக யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ப்ராசஸ் பண்ணுங்கள். தன்னாலேயே நிறைய கஷ்டமான சுச்சுவேஷன் ஈஸியாக பார்க்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.